இப்ப சாரு என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? தூங்கிட்டு இருக்கா. இப்படி ராத்திரி 2 மணிக்கு போன் பண்ணி சாரு தூங்குறானா என்னடா அர்த்தம்? என்ன பிரியா அது? மணி 2 ஆகுதா? ஆமா. நீ சொல்லிதான் பிரியா தெரியுது. எங்க கிட்ட எல்லாம் சொல்றியே, அவகிட்ட ஏதாவது சொல்லிருக்கியா? இதெல்லாம் சொல்லி தெரியறது இல்ல பிரியா. ஃபீல் எப்ப அந்த பொண்ணு என் கார்ல வந்து ஏறினாரோ அப்பவே இந்த நேரம் காலம் எல்லாத்தையும் கடந்துட்டேன். ஃபீலா? இந்த நிமிஷம் இந்த கணம் நான் சந்தோஷமா இருக்கேன். அவ என் கூட வந்துட்டு இருக்க டிராவல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? எப்படி இருக்கா தெரியுமா? தொல்ல தாங்க முடியல, டார்ச்சர் பண்ணிட்டான். உங்களை முதல்ல பெங்களூர்ல பஸ்ல பார்த்தாலும் பார்த்தா செத்தோம் நாங்க. பெங்களூர்ல பஸ்ல வச்சு எனக்கு எதுவுமே புரியல. ஒரு சிலர் தான் பிரியா தூங்குறப்போ அலறப்போ கூட அழகா இருப்பாங்க. சாரும் அந்த மாதிரி. ஒன்னு அவனுக்கு அவ்வளவு பிடிக்கும். பிடிச்ச விஷயத்த சொல்லுடான்னா மறைச்சு வச்சுக்கிட்டு அவளா வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு கதை சொல்லுவா. ஒரு நாளைக்கு 1000 தடவையாவது உன் பேரை நீ சொல்லிருப்பான். என்ஜாய் பண்றது சரி, அது அவளுக்கு எப்படி தெரியும்? பிரியா ஐஸோ நெருப்போம் நம்ம முதுகுக்கு பின்னாடி வச்சா கூட அந்த சூட்டிங் குளிர் நம்ம உணர்றது இல்லையா? அந்த மாதிரி அவளும் உணர்வா. அதெல்லாம் சொல்லக்கூடாது பிரியா. என்னடா நெருப்பு ஐஸ்னு புதுசா தத்துவம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அது என்ன பிரியா, மனசுக்கு பிடிச்சவங்க பக்கத்துல இருந்தா சுத்தி இருக்கிற எல்லா விஷயமும் அவ்வளவு அழகா தெரியுது. நான் நிலாவெல்லாம் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன் பிரியா. ஏங்க உங்களால ஒரு இன்டர்வியூ மிஸ் பண்ணிருக்கா? இன்டர்வியூவா? ஒவ்வொரு தடவையும் எது நடந்தாலும் எங்களுக்கு போன் பண்ணி எங்க வேலையெல்லாம் கெடுத்திருக்கான். உன்னை பாட்டி வீட்டுல விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரே அழுக. சமாதானம் பண்றதுக்குள்ள பெரும்பாடாயிடுச்சு.